காந்தி பேசவே இல்லை. அதனால் வயநாட்டினுடைய மக்கள் முடிவெடுத்திருக்கின்றார்கள், நமக்கு மண்ணினுடைய மைந்தன் அண்ணன் சுரேந்திரன் அவர்கள் வேண்டும், நமக்கு விஐபி யாரும் வேண்டாம். அதுவும் சுரேந்திரன் அவர்கள் 10 ஆண்டு காலம் வயநாட்டில் ஒரு எஸ்டேட்ல வேலை பார்த்த அனுபவம். இந்த மண்ணினுடைய மைந்தனாக, எஸ்டேட்டினுடைய பிரச்சனையை முழுமையாக தெரிந்தவராக இந்த 5 ஆண்டு காலத்தில் மோடி அவர்களுடைய நேரடி மேற்பார்வை வயநாடு மீது ஒரே ஒரு முறை பாருங்க. முன்னேறாத அமைப்பு தொகுதி 50 ஆண்டு காலமாக அமைப்பு தொகுதி முன்னேற ஒரு முறை சுத்திராணி அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. 5 ஆண்டுகள் அங்கே நாம் எல்லாம் அண்ணன் சுரேந்திரன் அவர்களுக்கு வாய்ப்பளிக்க போகின்ற அடுத்த 5 ஆண்டு காலத்தில் எப்படி அமைப்பு முன்னேறுவதோ அதே ஒரு வயநாடு முன்னேறத்தான் போகிறது. அருமை சகோதர சகோதரர்களே, இன்னைக்கு கேரளா மக்கள் வெறுத்து போயிருக்கிறார்கள். இவருக்கு வெறுத்து போயிருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சிக்காரனும் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரனும் டெய்லி போற சண்டையை பார்த்து இன்னும் சட்டம் மட்டும்தான் தெரியல. இவரு சொல்றாரு அவரை கைது பண்ணணும், அவரு சொல்றாங்க ராகுல் காந்தியை கைது பண்ணணும். வயநாட்டில் இருக்கிற ஒரு எம்எல்ஏ சொல்றாரு ராகுல் காந்திக்கு டிஎன்ஏ டெஸ்ட் என்ன நடத்திருக்கிறாங்க. சட்டை தெரியாமல் சண்டை போடுவது எப்படி என்று கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் இங்கு காட்டிக் கொண்டிருக்கிறார். அருமை சகோதர சகோதரிகளை, நம்முடைய அண்ணன் சுரேந்திரன் அவர்கள் சொன்னது போல நீங்கள் வயநாட்டில் போடக்கூடிய ஒரு ஓட்டு கூட நம்முடைய நாட்டை பலப்படுத்தக்கூடிய ஓட்டு, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கான ஓட்டு, அதையெல்லாம் தாண்டி மத்திய அரசுடைய திட்டங்களை முழுமையாக வயநாடு கொண்டு வந்து சேர்ப்பதற்கான ஒரு ஓட்டு. இன்னைக்கு நீங்க பாருங்க, நல்லா ஒத்து பாருங்க. ராகுல் காந்தி அவர்கள் எப்பவுமே நம்ம தோட்டத்தில் சொல்லுவோம், முயல் நிறைய வரும், ரேபிட் நிறைய வரும், பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். ஆனா ரேபிட் போன பிறகு பாத்தீங்கன்னா, முயல் போன பிறகு நம்முடைய தோட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா புள்ளியும் சாப்பிடும். அதுபோல்தான் காங்கிரஸ். ராகுல் காந்தி அவங்களை பேர விஐபியா வர்றாங்க. வயநாட்டினுடைய சட்டெல்லாம் சாப்பிட்டு போயாச்சு. மக்களுக்கு எந்த விதமான பிரயோஜனம் இல்லை. அதனால் நான் முடிவு செய்து கொள்ள வேண்டும், நமக்கு இந்த முறை தேவை மண்ணின் மைந்தன் மோடி ஐயாவுடைய அன்பை பெற்றக்கூடிய சுரேந்திரன் அவர்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தொலைபேசி எடுத்து மோடிக்கு பேசுவான், பிரச்சனைக்கு தீர்வு கொடுப்பான், எஸ்டேட் பிரச்சனைக்கு தீர்வு கொடுப்பான். வயநாட்டில் இருக்கக்கூடிய டூரிசம் அடுத்த கட்டம் கொண்டு போவாங்க. ஆனால் ராகுல் காந்தி அவர்களால் செய்ய முடியுமா? கடந்த 5 ஆண்டுகள் கூட மலப்புரம் உட்பட எல்லா பகுதி மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும், இந்தியாவிலே முத்ரா திட்டத்தில் அதிகமாக பயனடைந்து இருக்கக்கூடிய மாவட்டம் வயநாடு, அதிலும் மலப்புரம். எல்லா கூட மோடியை கொடுப்பது. ஆனால் இந்த முறை எங்களுடைய அன்பான வேண்டும், ராகுல் காந்தி அவர்கள் 4 லட்சத்துக்கு ஜெயிச்சேன், 5 லட்சத்துக்கு ஜெயிச்சு சொல்ற ஒரு தொகுதி வேண்டாம். இந்த முறை சுரேந்திரன் அவர்களை மண்ணின் மைந்தனை நாங்கள் ஜெயிக்க வச்சோம். டெய்லி காலையில் போய் வேலை பார்க்க முடியும், போன்ல பேச முடியும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கூட சுரேந்திரன் அவர்கள் எங்களுக்காக குரல் கொடுப்பார், வயநாட்டினுடைய பிரச்சனையை தீர்ப்பார் என்பதற்காக சுரேந்திரன் வந்து கொண்டிருக்கிறார். அருமை சகோதர சகோதரர்களே, நம்முடைய அருமை அண்ணன் சுரேந்திரன் அவர்கள் ராகுல் காந்தி அவங்களை தோற்கடிக்கிறாங்க இங்க இல்ல. நம்ம நல்லா புரிஞ்சுக்கணுங்க, சுரேந்திரன் ஜி is not here to defeat ராகுல் காந்தி. சுரேந்திரன் ஜி is here to serve the people of வயநாடு. நல்லா புரிஞ்சுக்கணும். நான் இந்த நேரத்தில் ராகுல் காந்தி அவர்களை தோற்கடிப்பதற்காக நம்ம வரலைங்க, மக்களுக்கு சேவை செய்வதற்காக வந்திருக்கோம். ஏன்னா தோற்கடிப்பதற்காக வந்து தோற்கடிச்சு கிளம்பி போயிடும், நம்ம அதுக்காக வரல. நாம் இங்கு இருப்பது வயநாடு மக்களுக்கு அடுத்த 5 ஆண்டு காலம் அடிப்படையாக வேலை செய்ய வேண்டும், ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும். சுரேந்திரன் ஜி is committed to serve the people of Wayanad for the next 5 years. He is worked to bring fundamental changes at the grassroots level. That is why Honorable Prime Minister has deputed Surendran ji to be in Wayanad to serve the people of Wayanad, improve the livelihood and living conditions of Wayanad. நமக்கு தெரியும், இந்த தொகுதியை பொறுத்தவரை இஸ்லாமிய சொந்தங்கள் அதிகமாக இருக்கிறாங்க, 50% இருக்கிறாங்க. கிறிஸ்தவ சொந்தங்கள் 16-17% இருக்கிறாங்க. நம்முடைய மத்திய அரசு எந்த திட்டத்திலும் கூட நாம் குறித்து பார்க்கவில்லை. உதாரணத்துக்கு நம்முடைய பிரதம மந்திரி வீட்டு திட்டத்தை 36% மைனாரிட்டி கம்யூனிட்டிக்கு நம்ம கொடுத்திருக்கோம். அது இஸ்லாமியராக, கிறிஸ்தவராக, புத்திஸ்டாக, ஜெயின்ஸாக, 36% is given PM Awas Yojana to minority community. பிரதமர் மோடி அவர்களை பொறுத்தவரை மத்திய அரசுடைய திட்டத்தில் நம்ம இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர் எங்கே பார்க்கல. ஆனா இன்னைக்கு காங்கிரஸ் தான் இந்து முஸ்லீம் காட்டுது. சொத்தை பிரிச்சு கொடுப்போம், நாங்க வந்தாங்கன்னா சொத்தை எடுப்போம், நாங்க வந்து பினான்சியல் சர்வே பண்ணுவோம். சாம்பிட்டோட இன்னைக்கு சொல்றாங்க, நாங்க வந்து இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் போடுவோம் 55%. அதனால வயநாட்டில் இருக்கக்கூடிய அன்பு சொந்தங்கள் இன்னைக்கு இந்தியாவில் ராகுல் காந்தி அவர்களை தோற்கடிக்க வேண்டிய தொகுதி இங்க இருக்கக்கூடிய வயநாடு. எந்த காரணத்திற்கும் கூட விஐபி கல்ச்சர்ல நான் மக்களை எப்படி வேணாலும் எடுத்துக்குவேன், வேலையே செய்ய மாட்டேன், ஆனா மக்கள் எனக்கு ஓட்டு போடுவாங்க நினைக்கக்கூடிய காங்கிரஸ் அரகண்ட் மைண்ட் செட்டை நீங்க வயநாடுகளை தோற்கடிக்க வேண்டும் என்கிற அன்பான வேண்டுகோள் வைத்து அண்ணன் சுரேந்திரன் அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல வயநாட்டில் வெற்றி பெற செய்து அடுத்த 5 ஆண்டு காலம் அடிப்படை பிரச்சனைக்கெல்லாம் இருக்கக்கூடிய ஒரே தீர்வு கேரளா.
பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய சுரேந்திரன் அவர்கள் தாமரை சின்னத்தில் நிற்கிறாங்க. நீங்கள் எல்லாம் பெரும் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று அன்போடு வேண்டிக்கொண்டு இங்கு இருக்கக்கூடிய நம்முடைய தலைவர்கள் எல்லோரும் இருக்கின்றார்கள். மாநிலத்தினுடைய செய்தி தொடர்பாளர் ஸ்போர்ட்ஸ் பர்சன் சந்தீப் அவர்கள், இந்த மாவட்டத்தினுடைய தலைவர் டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட் பிரசாந்த் அவர்கள், இந்த பகுதியினுடைய தலைவர் ஜோனல் பிரசிடென்டாக இருக்கக்கூடிய ஜெயச்சந்திரன் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். அருமையான சுரேந்திரன் அவர்கள் உங்களுக்காக பணி செய்வதற்காக வயநாட்டில் இருந்து கொண்டிருக்கின்றார். யாரையும் தோற்கடிப்பதற்காக அவர் இல்லைங்க, அவர் மக்களுக்காக ஜெயிப்பதற்காக இருக்கிறார். உங்களை ஜெயிக்க வைக்கணும், உங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்பதற்காக சுரேந்திரன் அவர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நாளை மறுநாள் நடக்கக்கூடிய இந்த அற்புதமான தேர்தலில் வயநாட்டில் எல்லோரும் ஒரு சரித்திரம் படுத்தணும். இந்தியா தோல் 4ஆம் தேதி டிவியை போட்டு வயநாடை தான் ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. வயநாட்டில் என்ன ஆச்சுன்னு தான் பார்ப்பாங்க. அதிலே நிச்சயமாக சுரேந்திரன் வெற்றி பெற்றார் என்கின்ற பெயரை கொடுக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு. மிகப்பெரிய இந்த அற்புதமான பாத யாத்திரை நாம் எல்லோரும் கூட கலந்திருக்கின்றோம். தமிழ் சொந்தங்கள், அன்பார்ந்த மலையாள சொந்தங்கள் எல்லோரும் இருக்கின்றோம். ஒரு மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் சுரேந்திரன் அவர் கலந்து வேண்டும் என்று பணியோடு கேட்டுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. എല്ലാ വാക്കുകൾക്കും മലയാള കവിയുടെ ആനന്ദമായി ഹൃദയത്തെ അറിയിക്കുന്നു. നന്ദി സാർ, വെരി ഗുഡ്.